நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு 2024 எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல போகிறேன். 2025 எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் உங்களுக்கு ஸ்மாலாக ஒரு ஜிஸ்ட் கொடுக்க போகிறேன். சரி, நிறைய பேருக்கு இதுக்கு ஆன்சர் தெரியுமே. ஆமாம், ரொம்ப சூப்பராக தானே 2025 இருக்க போகுது. சரி, இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். என்னென்னா, உங்களுடைய திசா புத்தி அந்தரம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். திசை நல்லாந்து அதனுடைய திசாநாதன் நல்லா இருந்தாலும் சரி, சேம் வே புத்திநாதன் நல்லா இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய பாதிப்புகள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் பட்டவங்க தான் 80% ஆஃப் தி மகர ராசி அன்பர்கள் இந்த 2024. அப்போது அந்த 2025 என்ன ப்ளஸ் பண்ணும் அப்படின்றதும் இதை வச்சு தான் நீங்கள் மர்ஜ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் 2025 கோச்சாரப்படி ரொம்ப ரொம்ப சகாயம் ஃபேவரபிள் பண்ணக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்குது. எல்லா விதத்துலேயுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போயே நாங்கள் ஜென்ரலாக மாத பலன் சொல்லிட்டு வரும்போது மகரத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆன நிலை, பரவாயில்ல, நல்லா இருக்குது, நாங்களே பாசிட்டிவாக பேசுகிறோமே அப்படின்ற அளவுக்கு கிரகங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் அதை மீறி சிலருக்கு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது. எதனால அப்படின்னா, அவங்களுடைய சுய ஜாதகம் அவ்வளோ ஃபேவரபிளாக அவங்களுக்கு இல்லாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஸோ எப்பயுமே சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இதில் நிறைய பிரச்சனை 2024 மகராசி அன்பர்கள் சந்திச்சிட்டிங்க. அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, எந்த ஒரு நன்மையும் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனையா? ஆர்டர் வந்தால் இங்கே லேபரர்ஸ் வரல, லேபரர்ஸ் வந்தால் ஆர்டர் வரல, ஏண்டா வேலை செய்கிறோம், என்ன பண்ணாலுமே ரிசல்ட் இல்லையே, கடைசியில் எல்லாமே லாஸாக தானே போய் முடியுது. அப்போது இது எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபேக்ட்ரியை மூடிட்டா கூட லாபம்தான், ஃபேக்ட்ரியை வச்சு நடக்கிறதுனால நஷ்டம் வருதுன்றதெல்லாம் கேள்விப்படுறோம்ல, அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் நம்பி ஏமாந்து போயிட்டீங்க. தேவையில்லாத நம்பிக்கையினால நிறைய பிரச்சனை, நிறைய பேருக்கு வார்த்தைகளால் வீணான வரையத்துக்குள்ளே போயிட்டீங்க. அது நிறைய மெச்சூரிட்டி இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்றது 100க்கு 100 உண்மை. எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆச்சோ அங்கெல்லாம் உங்களை ஷேப் பண்ணிடுச்சு சனி பகவான். அண்ட் அந்த சனி பகவான் ஷேப்பிங் மற்ற ராசிகளை விட உங்களை கொஞ்சம் அதிகமாக டக்கு 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 டக்குன்னு எல்லா பக்கமும் உங்களை ஷேப் பண்ணிடுச்சு. ஏன்னா அவர் இருந்த நிலையை விட அவர் எதிர்நோக்குனவங்க எல்லாருமே ஆப்போசிட்டாக இருந்ததுனால அது எல்லாமே உங்கள் மேலே தான் கொட்டி தீக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் நிறைய குடும்பங்கள் மகர ராசி அன்பர்கள் செதஞ்சு போயிட்டாங்க. புரிதல்ன்றதே இனி வாழ்நாளில் வருமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எதை பேசினாலுமே தப்பாக போகும். நீங்கள் அந்த எண்ணத்தோடையே பேசி இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சொன்னது ஒன்றாவும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க வேறையாகவும் உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எதிர்த்த மாதிரி பார்த்தா கூட சிரிக்கக்கூட அவங்களுக்கு தோணாது. ஐயோ வேண்டாண்டா, இவன் ஏற்ற மாதிரி வர, நம்ம சுற்றி போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு தூரமாக உங்களை தள்ளி வச்சுருப்பாங்க. இதில் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா நிறைய பேர் வீட்டிலேருந்தே வெளியில் வராமல் திருப்தியாக இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துலலாம் மனசு பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்றதும் கில்ட் அப்படின்றதும் நிறைய மகர ராசி அன்பர்கள்ட்ட சொல்கிறோம். அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெடுக்குன்னே ஆனவங்களும் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய காலம் 2025 வந்துடுச்சு. ஏன்னா இப்போது பக்குவம் அடைஞ்சிட்டிங்க அப்படின்றது தான் பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கில்ட்டுன்றதை மறந்து, ஏன்டா என்னை பார்த்துட்டு அப்படி போனேன், என்னப்பா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஒரு வீழ்ச்சி வந்துருச்சுன்னா ஏற மாட்டோமா அப்படின்ற ஒரு மனோநிலை ஏற்பட்டு உங்கள் வார்த்தைகள்லேயே பக்குவமாக நீங்கள் வர்றதுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேர், புகழ், ஆசீர்வாதம், அன்பு, அரவணைப்பு
எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம்தான் இந்த 2025. சரி, நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது எனக்கு தெரியுது, கேட்குது. நீங்கள் கேட்குறது என்னன்னா, என்ன மேடம் சனி போச்சு ராகு வருதே அப்படின்னு கேட்குறீங்களா? கவலை வேண்டாமே, ராகு வர்றது உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையை ராகுவை பார்க்குறார் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ராகுன்னு இட்ஸ் அ மல்டிப்ளையர். குரு பக்குவம் பெற்று ராகு வரும்போது உங்களுடைய பாசிட்டிவ்னஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடும். யாருடைய வீட்டிலையெல்லாம் சுப காரியங்கள் நடக்கவே இல்லையோ 2025 சுப காரியம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. மனசஞ்சலத்தினால பாதிக்கப்பட்டவங்க இப்போ மனசஞ்சலம் மாறி ஒருத்தர் ஒத்துமையாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்களால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டீங்க. அத்தனை பிரச்சனைகளும் நீங்களே முன்னாடி இருந்து அவங்களோட பேசி, யார் அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மருமகளாக இருக்கட்டும் இல்லை மருமகனாக இருக்கட்டும், யாருக்கு நீங்கள் பிரச்சனையை ஏற்படுத்தினீங்களோ நீங்களே போய் உங்கள் மருமகிட்ட பேசி மருமகன்கிட்ட பேசி உங்கள் குழந்தைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களை ரொம்ப மோசமானவங்களா பார்த்துருப்பாங்களா, இப்போ நீங்களே போய் பேசும்போது சரி விடுங்க மாமா, ஆனால் நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, சரி பரவாயில்ல, பட் இதெல்லாம் ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் வரேன், அவரோட வாழ்கிறேன், அவங்களோட வாழ்கிறேன்னு சொல்லி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான குடும்ப சிதைவை நம்ம மூவிலெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? நிறைய பிரச்சனைகள் ஆயிருக்கும், ஆனால் அவங்களே அதை சீர்படுத்தி அதை செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஜாபில் இருந்தாலும் சரி, அங்கே என்னென்ன மைனஸஸ் நடந்ததோ அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவமும், அடுத்தது குடும்பத்தில் உங்களால் ஏற்பட்ட அனைத்து சிதைவையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சீராக்கி, அப்போ உங்கள் நிலை என்ன? நெகட்டிவ்னு போனது உங்களை இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இப்படி பார்ப்பாங்க, சந்தோஷமாக பார்ப்பாங்க, வரவேற்று பார்ப்பாங்க. உங்களை வெறுத்தவங்கெல்லாம் அன்பு அந்யோன்யம், வாவ் எங்கடா இருந்த இத்தனை நாள், இப்போதான் புத்தி வந்துதாடா அப்படின்ற அளவுக்கு அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் சூப்பராக இருக்குங்க. அது எக்ஸ்ட்ராடினரி நிலையை நீங்கள் எட்ட போகிறீங்க. அதனால்தான் இதை சகாய சனி அப்படின்னு சொல்கிறது. ஃபேவரபிளான பீரியட், பல ரூபத்தில் ஃபேவரபிளான பீரியட். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய பிரச்சனையை கூட இப்படியெல்லாம் நடக்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்ககிட்ட கேட்கும்போது எப்படி இருக்கும்? 2024 உங்களை பார்த்து தூரம் போய் சுற்றி போனாங்க, இப்போ அவங்களே தேடி அவங்க பிரச்சனைக்கு உங்களை குருவாக்கி கேட்பாங்கன்னா சொல்லவா வேணும்? இட் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி குட்டுங்க. சரி, இவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கிற திசா புத்தி எப்படி, உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஃபேவரபிள் எக்ஸ்ட்ராடினரி ஃபேவரபிள் ஆஃப்டர் மார்ச். ஓகே, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.